உன் பேரை இங்க பதிவு பண்ணேன்னா ஒரு வாரமோ 10 நாளைக்குள்ளேயோ இந்த இடத்துல வேலை இருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிவிப்பாங்க. யாஸ் என்ன தெரியுமா, உன்னை ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல உட்கார வச்சு பார்க்கணுங்கிறது தான். நான் நல்லதுக்கு தானடா சொன்னேன், எதுக்காக என்ன அடிச்ச? இங்க ரெஜிஸ்டர் பண்ணா ஒரு வாரம் 10 நாள் வேலை கிடைச்சிருமா? டேய் இங்க பாத்தியா எவ்வளவு பேர் கியூ நிக்குதுன்னு? இவங்களுக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு உடனே கிடைச்சிருமா? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க பெரியவரே, நீங்க எப்ப பதிவு பண்ணீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க எப்போ பதிவு பண்ணீங்க? உப்பு சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி பண்ணணும். சத்தியாகிரகமா அப்படின்னா? ஆமாண்டா, உனக்கு நேரு யாரு காந்தி யாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. 40, 50, 60. ஐயோ ஏமா ஏப்பா சீத்தப்பா பெரியப்பா மாமா பிரேட் நில்லி கிவ் இட் தி மணி. ஏதாவது தர்மண்டா போடி. ஆஹா நீ என்ன அழகா இருக்கிற. கிவ் மீ தி பாத்து 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 போடி. ஏயா கை கால்லாம் உனக்கு நல்லா இருக்குல்ல, ஏன் பிச்சை எடுக்கிற? என்னது? ஏயா நீ குடுக்குற 10 காசுக்கும் 20 காசுக்கும் நல்லா இருக்கிற கையங்காலம் ஒட்டணுங்கிறியா? நானே ரிட்டையர் ஆகி பொழுது போகலையா அப்படின்னு பிச்சை எடுத்துங்க எடுக்கிறேன். போட்டா போடு இல்லன்னா உரிய. ஆட்டோ சாந்தி தியேட்டர் வருமா? நான் வர்றேன். இந்த காசை அவன் கையில கூட பீடி வாங்கிக்குவான். வச்சா இது தேவையா? முக்காபுலா முக்காபுலா. என்ன சார் வேணும்? வந்து எனக்கு உங்களுக்கு எல்லாம் இங்க இல்ல, பக்கத்துல பைசன் ஜெட்டி பனியன் விக்கிட்டு போய் வாங்கி. அது இல்லைங்க. அதுவும் இல்லையா? எதிர்க்க பிளாட்ஃபார்ம்ல குத்தாலம் துண்டு கூவி விக்கிறாங்க, அதுல ஒண்ணு வாங்கி. கஸ்டமர்ஸ் எல்லாம் மரியாதையா பேச கத்துக்கணும். அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன பதில் சொன்ன? ஏன் சார் உங்களுக்கு என்ன வேணும்? என் சம்சாரம் இல்லைங்க. மூதேவி, உனக்கு சம்சாரம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன? நாங்க இங்க சம்சாரம் எல்லாம் விக்கிறது கிடையாதுயா. சம்சாரத்துக்கு வேண்டியதைத்தான் விற்போம். ஐயா சம்சாரம் இருக்குங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. என் சம்சாரம் அளவு குறிச்சு கொடுத்துருக்கா. இந்தாங்க. ஏங்க என்ன ஐயா சைஸ்? இந்த சைஸுக்கு உலகத்திலேயே பிரா கிடையாதுயா. ஏன் முதல்ல கஸ்டமர்கிட்ட எரிஞ்சு விளையாடுறீங்க? எந்த சைஸா இருந்தா ஓவர் டைம் போட்டு ஒரே அடியா தச்சு கொடுத்துருவோம். அறிவட்டவனே ஓவர் டைம் போடுறானா? இத தைக்கணும்னா அண்ணா நகர்ல இருந்து அம்பத்தூர் வரைக்கும் ஆள் போடணும். முடியுமா நம்மால? பாரு. 826875. என்னையா அது? ஐயோ என் வீட்டு போன் நம்பருங்க, தப்பா கொடுத்துட்டேன். ஏதோ எங்க கொடுக்கணுங்கிற அறிவு இல்ல. கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. இந்த இருக்கு 22. யோ பசிக்குதியா? வயிறு வாடுதையா, பசியால் உயிர் போகுதையா. பாலவு வலி இல்லை, சாகவு மனமில்லை, வயிறு வாடுதையா. உனக்கு இது போதியா? இல்லையா? இந்த பாட்டுக்கு இது போதும். பிச்சைக்காரன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாடா. பாட்டை மாத்தடா கேட்டியா? ஒரு ஆம்லெட் போடுப்பா. முட்டை வரலீங்க. உனக்கா? லொல்லு தானே. சரி பரவாயில்ல, தம்மு காச்சு. டேய் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு தேடுற? கழுத கட்டா குட்டிக்க வருங்கிற மாதிரி நேரத்துல இங்க தானே இருப்பான். பாவ கொள்றதுக்கு வேலை இருக்காப்பா. பாவத்தலை மேல போட்டு பகையை நிமிர்ந்துடா ராஜா. உன்னை ஒரே கடையில சாப்பிடாதேன்னு சொன்னேனே, இவன் கேட்டானா? ஏகரகர பிகுத்வாரேப்பா, பியாரே குடலா கருதேப்பா, காக்காரகர பச்சப்பா. ஏற்கனவே இவ சொல்றது புரியல, இதுல நீ வேற ஹிந்தில சொல்றியா? எனக்கு கொஞ்சம் தெலுங்கு தெரியும். நகருடா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கையேந்தி பவன்லயே சாப்பிடுறது? இந்த கடை பாக்கிய குடுக்கற வரைக்கும். நம்மள யாராவது ஒரு ஆளுக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தா இந்த தொல்லை தேவையாடாங்க. அப்படி பார்த்தா நம்ம 4 பேர்லயே வேலை இல்லாதவ நீ ஒருத்தன் தான். நீ என்ன பண்ற? காலையில இது மாதிரி ஒரு கடையை செட்டப் பண்ணிக்க, கலெக்ஷன் பாத்துக்க. சாயங்காலம் நாங்க வந்து பின்னு பேசுறோம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கு? நாளைக்கு பைசா ஹோட்டல்ல செக்யூரிட்டி வேலைக்கு போறேன்டா. வேலை கிடைச்சதுன்னா நான் தான் கிங். என்னது? என்ன ரொட்டி? செக்யூரிட்டி? அது உனக்கு. டேய் பைசா ஹோட்டல்ல ஏன்டா டேய்? யாரையா நீ? இந்த ஹோட்டல்ல செக்யூரிட்டி ஜாப்காக செலக்ஷனுக்கு வந்திருக்க சார். சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். செக்யூரிட்டி வேலைக்காக வந்திருக்கேன். இன்டர்வியூ எங்க? 7th floor சார். 7th floorலயா? லிஃப்ட் எங்க? லிஃப்ட்ல நீங்க போக முடியாது, படிக்கட்லயே போயிடுங்க. குள்ள பையா கார்ப்பரேட் படி என்ன மாதிரி ஆயிடுவேன். May I come in? Yes, come in. Good morning, sir.
செக்யூரிட்டி வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். வேலையே கிடைச்சிட்ட மாதிரி யூனிஃபார்ம்ல வந்திருக்கேப்பா. என் உயரத்துக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை சார். சர்டிபிகேட் கொடு. வாலிபால், ஃபுட்பால், பாஸ்கெட்பால், ஹாக்கி, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், கிரிக்கெட் எல்லாத்துலயும் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேப்பா. எல்லாம் ஜெயிச்சு வாங்கினது சார். இத பார்ப்பா. செக்யூரிட்டி ஜாப்ங்கிறது சாதாரணமான வேலை இல்ல, ரொம்ப கண்காணிப்பு தேவை. தண்ணிக்குள்ள போனவ இன்னும் வெளியில வரலையே, ஒருவேளை செத்துருப்பாளோ? அட ஹோட்டல்ல திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல யாருக்கோ ஏதோ ஒரு உயிர் போற ஆபத்துன்னு வச்சுக்க, ஒரு நிமிஷம் கூட தயங்காம டக்குன்னு ஓடி போய் காப்பாத்தணும். ஒரு நிமிஷம் சார். இதப்பா. ஏய் ஏய், இட்ஸ் ஓகே, பயப்படாதீங்க. எதுக்கா தண்ணிக்குள்ளார இருந்த என்ன வெளியில கொண்டாந்து போட்டா? தண்ணியில விழுந்தவங்கள உடனே காப்பாத்தலனா செத்துருவாங்க. அப்புறம் தயிர் வடை மாதிரி வீங்கி பாடி தனியா மிதக்கும். ஐ மீன் டெட் பாடி. ஏ பிரியா, நீ போட்டியில தோத்துட்டடி, நாங்க ஜெயிச்சிட்டோம். போட்டியா? ஆமாயா, தண்ணிக்குள்ளார யாரு ரொம்ப நேரம் இருக்குதுன்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள போட்டி வச்சிருந்தோம். அதனால தான் நான் உள்ள ரொம்ப நேரம் தம் பிடிச்சிட்டு இருந்தேன். இப்படி வெளியில கொண்டாந்து போட்டுட்டு அதை கெடுத்துட்டியா? என்ன போட்டியில தோக்க வச்சுட்டியா? அட உங்களை தானே காப்பாத்தினேன், அதுக்கு போய் கெடுத்து அதுன்னு சொல்றீங்களே. லைஃப்ல இனிமே எந்த பொண்ணி தொட மாட்டேன். கண்ணா அப்படி இங்க திரும்பி பாரு. சார் அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். வேலைக்காக நீ செய்த உல்டா சுல்டா வேலையெல்லாம் புரிஞ்சு போச்சு. சார் வந்து பாப்பா தண்ணி. உனக்கு இங்க வேலை கிடையாது. அதோ தண்ணில மிதக்கிற கட்டக்கால தூக்கிட்டு இங்க இருந்து அப்படியே ஓடு. சார் சார்